12ஆம் வகுப்பு கணிதம் அபக 5 இரு பரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.4 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். x - y + 4 = 0 என்ற நேர்கோடு x² + 3y² = 12 என்ற நீள்வட்டத்தின் தொடுகோடு என நிறுவுக. மேலும் தொடும் புள்ளியை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு நேர்கோடானது நீள்வட்டத்திற்கு தொடுகோடுன்னு காட்டிட்டு தொடும் புள்ளியையும் நிறுவச் சொல்லி கேட்டிருக்கு. ஒரு y = mx + c என்ற நேர்கோடானது y = mx + c என்ற நேர்கோடு x² / a² + y² / b² = 1 என்ற நீள்வட்டத்திற்கு தொடுகோடாக அமைய நிபந்தனை என்ற நீள்வட்டத்திற்கு தொடுகோடாக அமைய நிபந்தனை c² = a² m² + b² ஆகும். c² = a² m² + b². மேலும் தொடு புள்ளி கணக்கிடுவதற்கான நிபந்தனை -a² m/c, b²/c என்பது தொடு புள்ளி கணக்கிடுவதற்கானதாகும். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாட்டிலிருந்து சாய்வு m இன் மதிப்பும் வெட்டுத்துண்டு c இன் மதிப்பும் முதல்ல கணக்கிடலாம். நேர்கோட்டின் சமன்பாடு x - y + 4 = 0. சாய்வு m கணக்கிடுறோம்னா y = mx + cங்கிற வடிவத்துக்கு கொண்டு வர. அப்போ y உறுப்பு மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு எக்ஸையும் மாறிலையும் வலதுபுறம் கொண்டு போகிறப்ப -x - 4ன்னு ஆகும். ஒய்யின் உறுப்பு மைனஸ் குறியில் இருக்கிறது ப்ளஸ்ன்னு மாற்றணும். இருபுறமும் ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா y = -x + xன்னு ஆகும். +4 -4 +4ன்னு கொண்டு வந்துடலாம். சாய்வு என்பது எக்ஸின் கீழ். அப்போ எக்ஸின் கீழ் m = மதிப்பு 1 ஆகும். வெட்டுத்துண்டு c இன் மதிப்பானது 4 ஆகும். வெட்டுத்துண்டு c இன் மதிப்பு 4. அடுத்து நீள்வட்டத்தின் சமன்பாடு எடுக்கலாம். நீள்வட்டத்தின் சமன்பாடானது x² + 3y² = 12. இதை பொது வடிவத்திற்கு மாற்றி எழுதும் பொழுது வலதுபுறம் 12 இருக்கிறதுனால 12ஆல் வகுத்துட்டோம்னா 1ன்னு கிடைக்கும் வலதுபுறம். இப்போ x² / 12 + 3y² / 12 = 12/12. இதை கேன்சல் பண்ணுறப்போ 1 1 3 3 4 12. சமன்பாடானது x² / 12 + y² / 4 = 1. நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எண் எதுவோ அதுதான் நமக்கு a² இன் மதிப்பு. a² = 12 which implies a = மதிப்பு √4. a இன் மதிப்பானது √12ன்னு கொடுக்கலாம். இதை வேணால் 4 × 3ன்னு எழுதிட்டோம்னா 4க்கு வர்க்கமூலம் 2 √3ன்னு கொடுக்கலாம். b² என்பது 4 எனும் பொழுது b இன் மதிப்பு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப √4ன் வர்க்கமூலம் 2. a² b² c மற்றும் c மற்றும் m இன் மதிப்புகள் தெரியுது. எனவே நிபந்தனையில் இடதுபுறம் LHSல என்ன இருக்குன்னா c² இருக்கு. இப்போ c² எனும் பொழுது c இன் மதிப்பானது 4 4² = 16. இதை 1ன்னு எடுக்கலாம். அடுத்து நிபந்தனையில் RHS எடுக்கிறோம். RHS என்பது a² m² + b². இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். a² என்பது 12 × m². m இன் மதிப்பானது 1 1² + b² இன் மதிப்பானது 4. இந்த சுருக்கும் பொழுது 1 வர்க்கப்படுத்துகிறப்ப 1 தான். 12 × 1 12 + 4 மதிப்பு 16 என்பது RHS. இது 2ன்னு எடுக்கலாம். 1 மற்றும் 2லிருந்து c² = a² m² + b². இரண்டு மதிப்புகளும் சமமாக அமைந்துள்ளதனாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோடானது நீள்வட்டத்திற்கு ஒரு தொடுகோடாக அமையும். therefore x - y + 4 = 0 என்ற நேர்கோடு x² + 3y² = 12 என்ற நீள்வட்டத்திற்கு தொடுகோடாக அமையும். அடுத்து கணக்கிட வேண்டியது தொடும் புள்ளி. தொடும் புள்ளியானது நிபந்தனை -a² m/c, b²/c. -a² இன் மதிப்பானது 12, m இன் மதிப்பு 1/c இன் மதிப்பானது 4, b² என்பது 4/4. கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 1 4 4 3 4 12. -3, 1 என்பது தொடுப்புள்ளி ஆகும். தேங்க்யூ.